Hi students, in the video example 7.8 தான் பார்க்க போறோம். Find the diameter of the sphere whose surface area is 154 meter square. ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்பியர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பியர்னா ரவுண்ட் ஷேப்பில் இப்படி இருக்கும். ஸோ ஸ்பியர் வரைஞ்சாச்சு. ஸோ ஸ்பியர் என்ன கொடுத்துருக்காங்க, ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 154 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே வெறும் சர்ஃபேஸ் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஏன்னு மென்ஷன் பண்ணல, டிஎஸ்ஏன்னு மென்ஷன் பண்ணல. டேரெக்டாக என்ன பண்ணிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா ஏன் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிட்டு டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ ரெண்டுமே இதில் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4πr². ஸோ டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா என்னென்னா 4πr². ஸோ அதனால தான் இங்கே காமனாக சர்ஃபேஸ் ஏரியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 154 மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 154 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபைன், நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், டு ஃபைன் டயாமீட்டர் ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாலே டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், சொல்யூஷன் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சிஎஸ்ஏ எடுத்துக்கலாம், சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ எல்லாம் ஒன்று தான். சிஎஸ்ஏ ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு 4πr². ஸோ இங்கே நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், சர்ஃபேஸ் ஏரியா 154 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே சிஎஸ்ஏ இடத்துல 154ன்னு போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 4πr². ஸோ 4 இருக்கிற இடத்துல 4 போட்டாச்சு, பை இருக்கிற இடத்துல 22/7 இன்ட்டு ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், r² அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்குது 154. ஸோ இப்போ ரிமைனிங்கில் இருக்க எல்லாத்தையுமே அங்கே எடுத்துகிட்டு போயிடலாமா, r² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ r² மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குது பாருங்க, மல்டிபிள் இருக்க 4 அங்கே போச்சுன்னா என்ன ஆகும், டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடில் இருக்க 7 அங்கே போச்சுன்னா மல்டிப்ளேயில் வந்துடும். மல்டிப்ளேயில் இருக்க 22 இங்கே வந்துச்சுன்னா கீழே டிவைடில் வந்துடும். புரியுதா உங்களுக்கு, 7ன்றது டிவைடில் இருக்குது, அதனால் மேலே போகும்போது மல்டிப்ளை ஆகிடுச்சு. இந்த சைடு ஈக்குவல் டு கான் சைடு போகும்போது மேலே மிச்சம் ரெண்டுமே எதில் இருக்குது, மல்டிப்ளில் இருக்குது. இங்கே அங்கே போகும்போது என்ன ஆகிடுச்சு, டிவைடில் வந்துருச்சு ரெண்டுமே. ஸோ இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணலாம் இப்போது, ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் இந்த நம்பர் ரெண்டுத்தையும் பாருங்கள், 11 டேபிள் 11 2s ஆர் ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 15 இருக்கா. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 15 வருமா, 11 டேபிளில் வராது, 11 வரும். 11 எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம்ஸ். ஸோ 11 1s ஆர் 11. 15 11 போச்சு, ரிமைனிங் எவ்வளோ வரும், 4. ஸோ அப்போ இதுனாச்சு 44 எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ். ஸோ 11 டேபிளை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் 2 டேபிளை கேன்சல் பண்ணலாமா, இது ரெண்டுத்தையும் 2 1s ஆர் 2 7s ஆர். ஸோ அப்போ 7 7s ஆர் என்னது நம்மளுக்கு 49 டிவைடட் பை 4 1s ஆர் 4 ஈக்குவல் டு r². ஸோ ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும், ரூட் ஆஃப் 49 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு ஆர்னு வந்துடும். ஏன்னா ஸ்கொயர் அங்கே வந்துருச்சு, இப்போ ஆர் மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 49 எந்த நம்பர் 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் 49 வரும், 7 × 7 டிவைட் பை 4 எந்த நம்பர் 2 வாட்டி மல்டிப்ளை பண்ண வரும், 2 × 2 ஈக்குவல் டு ஆர். அப்போது ரூட் உள்ள 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பராக நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ 7 டிவைட் பை 2 ஈக்குவல் டு ஆர். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 7/2. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டயாமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர் வந்து 7/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு 7/2. யூனிட் வந்து எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர், 7/2 மீட்டர். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் என்னன்னு தெரியல உங்களுக்கு, டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 × r. ஸோ 2 × r வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 7/2 × 7/2. ஸோ அப்போ என்ன ஆகிடும், 2 2 கேன்சல் ஆகி d இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ டயாமீட்டர் ஆஃப் ஸ்பியர் வந்து 7 மீட்டர். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 7.9 தான் பார்க்க போகிறோம். த ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் பலூன் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 12 சென்டிமீட்டர் டு 16 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் பலூன் இருக்குது, அதோட சைஸ் பாருங்கள், 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. எதனால், ஏர் இஸ் பீயிங் பம்ப்ட் இன்டு இட். ஸோ ஏர் கொடுத்துட்டே இருக்கிறதுனால 12 சென்டிமீட்டரில் இருந்த பலூன் ஆகுது 16 சென்டிமீட்டருக்கு பெருசாகுது. ஸோ இப்போ R1 ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், R2 ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, ஃபைன் த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பலூன் இன் 2 கேசஸ். ஸோ இந்த 2 கேசஸ்லையும், ஸ்மால் பலூன்லையும் பெரிய பலூனாகவும் இருக்கும் போதும் இந்த 2 கேஸையும் சர்ஃபேஸ் ஏரியாவை ரேஷியோவில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது எந்த ஷேப்பில் இருக்குது, பலூன்றது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது, அப்போ ஸ்பியர் ஷேப்பு. ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் balloon equal to
ஃபஸ்ட்டு கேஸில் என்ன வரும் 4π சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது 4π r ஸ்கொயர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கேஸில் R1ன்றதுனால R1 ரேஷியோவில் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் ரெண்டுத்தையுமே. ஸோ ஃபஸ்ட்டு கேஸுக்கு போட்டாச்சு 4π R1 ஸ்கொயர். ஸோ செகண்ட் கேஸ் என்னது 4π R2 ஸ்கொயர். ஸோ ரெண்டு கேஸும் ரேஷியோவில் எழுதியாச்சு. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பலூன் இஸ் ஈக்குவல் டு 4π R1 ஸ்கொயர் டிவைட் பை 4π R2 ஸ்கொயர். இங்கே பாருங்கள் 4 கேன்சல், பை கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது R1 பை R2 R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே ஸ்கொயர் இருக்குது. அப்போ அப்படி எப்படி எழுதலாம் அதை R1 பை R2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு R1 பை R2 என்னன்னு தெரியுமா? ஸோ இல்லை, இன்னும் கண்டுபிடிக்கணும். ஸோ R1 பை R2 இங்கே என்ன இருக்குது கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 12/16. ஸோ ரெண்டுமே ஒரே டேபிளில் வருமா? ஸோ இது வந்து 4 டேபிளில் 3 சார், 4 டேபிளில் 4 சார். ஸோ கேன்சல் பண்ணும்போது என்ன வருது 3/4. அப்போ R1 பை R2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் 3/4. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறப்போ ஸோ இப்போ R1 பை R2க்கு பதிலாக 3/4 ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இது 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 வரும். ஓகே, ஸோ இப்போ ரேஷியோ வந்து நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி எழுதிடணும் லாஸ்ட்டில். ஸோ ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பலூன் இஸ் 9:16. Next example 7.10. If the base area of hemispherical solid. ஸோ இங்கே ஹெமிஸ்பெரிக்கல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எதை பற்றி பார்த்தோம் ஸ்பியரை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியர்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பியரை பாதியாக கட் பண்ணால் அதை வந்து ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் சாலிட் இஸ் 1386 ஸ்கொயர் மீட்டர். ஸோ பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியரோட பேஸ் ஏரியா என்னது இதுதான் பேஸ் ஏரியா சொல்லுவாங்க. பேஸ் ஏரியா என்ன ஷேப்பில் இருக்குது சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது கிவனில் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர், பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர்ன்றது என்னது சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட ஏரியா என்னது பை ஆர் ஸ்கொயர். ஸோ பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் சாலிட் இஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன் 1386 ஸ்கொயர் மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ எதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணணும் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணணும். டு ஃபைண்ட் TSA of hemisphere. Solution. TSA of hemisphere equal to 3π r square. So TSA of hemisphere என்னது 3π r square. So 3 இருக்குது 3 அப்படியே போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி π r ஸ்கொயர்னா என்னன்னு சொல்லிட்டு கிவனில் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கிவனில் சொல்லியிருக்காங்களே π r ஸ்கொயர். ஸோ π r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386. ஸோ அப்போ இந்த π r ஸ்கொயருக்கு பதிலாக எடுத்துகிட்டு 1386 போட்டுடலாம். ஸோ இப்போ 3 × 1386 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் 4158. ஸோ ஏரியான்றதுனால மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் TSA ஆஃப் ஹெமிஸ்பியர். Next example 7.11. The internal and external radii of hollow hemispherical shell are 3 meter and 5 meter respectively. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல். ஸோ ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல் லாஸ்ட் சம்மில் நம்ம ஹெமிஸ்பியர் வச்சு சம் பார்த்துருப்போம். இதில் ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ ஹாலோ ஹெமிஸ்பியர்னால் இந்த இடத்துல இந்த கேப் ஹோல்ஸ் இருக்கும், இந்த சர்க்கிள் ஹோல்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இதுனது இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே சாலிடாக இருக்கும், இது சரௌண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும் சாலிடாக இருக்கும். இந்த ஹோல்ஸ் மட்டும் கேப் ஹாலோவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் ரேடியஸ்னால் இந்த ஹோலோடது, இன்டர்னல் ஹோலோடது ரேடியஸ் வந்து ஆர், ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 3 மீட்டர். ஸோ 3 மீட்டர். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னால் இந்த சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ்னால் எங்கே வரும் ஸோ இந்த இடத்துல இருந்து, ஸோ உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த சர்க்கிளோட எண்டு வரைக்கும். ஸோ எண்டு வரைக்கும் என்னது கேபிட்டல் ஆர், அதோட ரேடியஸ் எவ்வளோ 5 மீட்டர். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கு கிவன் என்னது கிவன் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 3 மீட்டர், கேபிட்டல் ஆர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் TSA அண்ட் CSA ஆஃப் த ஷெல். ஷெல்லுன்ற இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்க ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல்லை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சொல்யூஷன் TSA
ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ டிஎஸ்ஏ என்னது இங்கே? டிஎஸ்ஏ வந்து பை இன்ட்டு 3, டிஎஸ்ஏவோட ஃபார்முலா பை இன்ட்டு 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ பைன்ற வேல்யூ நம்மளுக்கு தெரியல 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா என்னது? ஃபஸ்ட்டு ஆர் கேபிட்டல் ஆர் என்ன வரும்? 5 வரும். 5 வந்து என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இன்டர்னல் ரேடியஸ்னா என்னது? 3. ஸோ 3யை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே எதை சால்வ் பண்ணணும்? ப்ராக்கெட் உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். 3 அப்படியே இருக்கட்டும். 5 ஸ்கொயர் பண்ணால் 5 மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணணும். இங்கே 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் அதே மாதிரி 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 22/7 அப்படியே இருக்கட்டும். இங்கே வரும் 3 × 25 75 ப்ளஸ் 9. இப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள். 22/7 இன்ட்டு ஆட் பண்ணும்போது 84. ஓகே. ஸோ இப்போ 7 டேபிள் அதை கேன்சல் பண்ண முடியுமா நம்மளால்? 84 7 1s are 7 7 1s are 7 8 வராது. 7 டேபிளில் 7 மட்டும் தான் வரும். 7 1s are 7 8ல் 7 போச்சுன்னா ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 1. அப்போ என்ன ஆகிடும்? இங்கே 14 ஆகிடும். 14 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். ஸோ நம்மளுக்கு அப்போ 22 × 2 பண்ணும்போது 12 பண்ணும்போது நம்மளுக்கு 264 மீட்டர் ஸ்கொயர். ஸோ டிஎஸ்ஏ இதான். டிஎஸ்ஏ ஃபைன் பண்ணிச்சு. டிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் 264 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும்? நம்ம சிஎஸ்ஏ ஃபைன் பண்ணணும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னதுன்னா 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ 2π 2 இன்ட்டு 22/7 பைக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் என்னது? 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது ஆன்சர் பாருங்கள். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9. ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ 22 இன்ட்டு 27. ஸோ 25 + 29 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 34 வரும். ஸோ இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் மட்டும் மல்டிப்ளை பண்ணிடலாம். எங்கேயும் கேன்சல் ஆகலை. அதனால் என்ன பண்ணலாம்? மேலே இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 22 44 இன்ட்டு 34 /7. ஸோ 44 × 34 பண்ணும்போது நம்மளுக்கு 1496 வருது. ஸோ டிவைடட் பை என்ன இருக்குது? 7. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 213.71. ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர். சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர்.